friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிக சுவையான ஆம்லெட் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக சுவையான ஆம்லெட் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை எடுத்துர்க்கேன். தேங்காய் வந்து கொஞ்சமா துருவி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் 3 வெள்ளை பூண்டு பல்லு, கொஞ்சம் இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, சீரகம் 3/4 டீஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு, கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க சுவையான ஆம்லெட் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வெள்ளை பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அது கூட இஞ்சி, அது கூட பொடியாக துருவின தேங்காய் துருவல். இப்போ இதில் வந்து மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் நறுக்கி வச்சுருந்தேன் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதே மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தக்காளியையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஆம்லெட் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருந்தக்கூடிய மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இந்த குழம்புக்கு மசாலா அரைச்சி சேர்த்தனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து அதே மாதிரி நல்லா கெட்டியாகவும் வரும். இப்போ வந்து ஆம்லெட் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மசாலா அரைச்சி ஜார்லேயே கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. இப்போ வந்து காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஆம்லெட் குழம்பு செய்கிறதுக்கு ஆம்லெட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கணும் அந்த கப்பில். இப்போ இதில் வந்து நான் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆம்லெட் செய்கிறதுக்கு முட்டை மிக்சிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆம்லெட் செய்கிறதுக்கு நான் வந்து தோசைக்கல் அடுப்பு வச்சு நல்லா சூடாகிடுச்சு. மேலே வந்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் கலந்து வச்சுருக்கக்கூடிய ஆம்லெட் மிக்சிங்கை ஊற்றிக்கிறேன். ரொம்ப மெலிசாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் வந்து மொந்தமாகவே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஆம்லெட்டை திருப்பி போட போகிறதில்ல, அதனால் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆம்லெட் குழம்புக்கு ஆம்லெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன். இப்போ வந்து ஆம்லெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஆம்லெட்டை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆம்லெட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த குழம்பு கூட நல்லா வந்து முட்டையை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஹீட்லேயே என்ன ஆயிரும் அப்படின்னா முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, மிக சுவையான ஆம்லெட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.